பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். ஒரு பெரும் அதிசயத்தை பத்தி தான் பேச போறோம். நாசா விஞ்ஞானிகளே கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவே இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஆடியோவை. சுப்ஹானல்லாஹ். நம்ம எத்தனையோ விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலயுமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி பண்ணாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி பண்ணாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீக்குண்டத்துல இருந்து காப்பாத்தினதாகட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடல் பிளந்து காப்பாத்தினதாகட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கப்பலை கொண்டு எல்லா பிரளயத்துல இருந்தும் காப்பாத்தினதாகட்டும், இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கோம். ஆனா அதை நம்ம கண் கூட இப்ப பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஆனா அங்கங்க ரிப்போர்ட்லாம் அவங்க சொன்ன இடத்துல போய் பார்த்தா அதே மாதிரிதான் என்ன ஆயிட்டு இருக்கு. அங்க அந்த கடல் பிளந்ததுக்கான சாட்சி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகம் அழிஞ்சு வெள்ளத்துல மூழ்கினதுக்கான சாட்சி இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாட்சிகள்லாம் அங்கங்க நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு, நம்பத்தக்க வகையில. அதே மாதிரி மிஹ்ராஜ் இரவுல பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போனாங்க. அங்க போனதுக்கான சாட்சியாக அங்க நடந்த விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா மிஹ்ராஜ் பயணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இன்னைத்த காலகட்டத்துக்கு கூட அதை கொண்டு வர முடியாது நம்மளுடைய அறிவுக்கு. 1500 வருஷத்துக்கு முன்னாடி அது சாத்தியமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு விஷயத்துல கூட இத்தனை வளர்ந்துருச்சு மாடர்ன் சயின்ஸ். விண்ணுலகத்துக்கு என்ன பண்றாங்க, இப்போது போயிட்டுதான் இருக்கிறாங்க. இங்க நம்ம மண்ணுலகத்துல இருந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா மூணுக்கு போறது, பக்கத்துல இருக்கக்கூடிய பிளானட்டுக்கு போறது அப்படிங்கறதெல்லாம் நடந்துட்டுதான் இருக்குது அப்பப்ப. ஆனாலும் நபி அவர்கள் அதை 1500 வருடத்துக்கு முன்னாடியே போனாங்க. எந்த வாகனத்துல போனாங்கன்னா ஒரு குதிரை, புராக் அப்படின்னு சொல்லக்கூடிய வாகனத்துல போனதா சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க, புறக்கணிச்சாங்க. இன்னைக்கு நாசா வெளியிட்டு இருக்காங்க, நபி அவர்கள் அன்று சொன்னது இன்னைக்கு நிரூபணமாச்சுன்னு சொல்லலாம். என்ன இந்த ஒரு ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா அவர் பிளானட் இஸ் நாட் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டுக்காக பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 10 வருடம்ல ஆராய்ச்சி செய்யறாங்க. ஆராய்ச்சி செய்ததுக்கு பிறகு அதனுடைய விளைவாக அவங்க கண்டுபிடிக்கக்கூடியது என்னன்னா, இத்தனை நாளா உலகத்துல மட்டும்தான் மனிதர்கள் இருக்கிறாங்க, உலகத்துல மட்டும்தான் சத்தம் இருக்கும், உலகத்தை தவிர மத்த எல்லா இடமும், அதாவது நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை தாண்டி நம்ம மேல போயிட்டோம்னா எத்தனை இருந்தாலும், எத்தனை ஸ்டார்ஸ் இருந்தாலும், எத்தனை பிளானட் இருந்தாலும், அந்த கேலக்சி இருக்கு பாருங்க, அந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, அது அப்படியே பின் டிராப் சைலண்டா இருக்கும். ஒரு பின்னு போட்டா கூட கிளாங்குன்னு கேட்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மத்த இடத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கிராவிட்டியும் இல்ல, பத்தாவதுக்கு அங்க எந்த ஒரு சத்தமுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுதான் உலகம் நம்பிக்கொண்டு இருந்துச்சு ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி வரையும். ஆனா ஒரு நபர் 10 ஆண்டுகளாக முயற்சி பண்ணி, இல்ல ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது, அங்கேயும் பாத்தீங்கன்னா சத்தம் இருக்கு, அங்கேயும் யாரோ ஒருத்தவங்க வாழ்றாங்க அப்படிங்கறதை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கிறதுக்கு பல முயற்சி எடுத்து தோத்து, அதுக்கப்புறம் இறுதியாக அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா ஒரு ஆடியோ அங்க ரெக்கார்ட் செய்யப்பட்டு கொண்டு வராங்க. அந்த ஆடியோ சும்மா கேட்டா ஒண்ணுமே இல்லை அந்த ஆடியோல. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய காதுக்கு அந்த சத்தம் எல்லாம் கேட்காது. அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது, அங்க இருக்கக்கூடிய சத்தம் அப்படிங்கிறது நம்ம காதுக்கு கேட்காத சத்தம் தானோ தவிர அங்க சத்தமே இல்லைங்கிறது கிடையாது. ஏன்னா அங்க சத்தமே இல்லைன்னா என்ன அர்த்தம், அங்க யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஆனா அங்க சத்தம் இருக்கு, அந்த சத்தம் உங்களுக்கு தான் கேட்கலன்னு என்ன அர்த்தம், அங்க யாரோ இருக்கிறாங்க ஆனா அது நமக்கு தான் தெரியலன்னு அர்த்தம். இப்ப மனிதர்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் வச்சிருக்காங்க. மனிதர்களுக்கு இவ்வளவு குறிப்பிட்ட டெசிபல்ல இருக்கக்கூடிய சத்தம் மட்டும்தான் காதுல கேட்கும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய சத்தங்கள் கேட்காது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சத்தங்களும் கேட்காது. ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க எத்தனையோ விஷயங்கள், மரம் செடி இருக்கு பாருங்க, அதுவும் பேசிக்கொள்ளுதாமா. ஆனா அது பேசினா ஏன் நமக்கு கேட்க மாட்டேங்குது, அதுவும் அழுகுமாமா. ஏன் அது அழுகிறது நம்ம காதுல கேட்க மாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு இல்ல, அது ரொம்ப கம்மி டெசிபிளா இருக்கு. அதனால கம்மி இருக்கிறதும் நம்ம காதுல கேட்காது, அதிகமா இருக்கிறதும் நம்ம காதுல கேட்காது. இல்லாட்டினா யோசிச்சு பாருங்க, நாம இருக்கக்கூடிய இடத்துல இந்த உலகத்துல எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட இப்ப எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஏரியால நம்ம வீட்டுக்குள்ள இருக்க சத்தம் மட்டும் தான் நமக்கு கேக்குது. உலகம் ஃபுல்லா பேசிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் கேட்கற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், கொசமொச கொசமொச கொசமொசன்னு சத்தமாவே இருக்கும், ஒண்ணுமே புரியாது நம்மளாலேயே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காத்தடிச்சா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காத்துடைய சத்தம் மட்டும் தான் நமக்கு கேக்குது. இதே உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கலன்னா எல்லா பக்கமும் எங்கேயாவது மழை பெய்யும், காத்தடிக்கும், இடி இடிக்கும், இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும்ல. அந்த மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய சத்தம் மனிதர்கள் கேட்கிற மாதிரி இல்லையோ தவிர அந்த ஆடியோவை ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்தை என்ன பண்றாங்க, அந்த டெசிபிள் மனிதர்கள் கேட்கறதை விடவும் அதிகமா இருக்குது அப்படிங்கறதுனாலதான் மனிதர்களுடைய காதுல விழுகலைன்னு சொல்லிட்டு அதோடைய அளவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அளவை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வியந்து போறாங்க. இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே விஷயத்த சொன்னா என்ன சத்தம் வருமோ அதுதான் அங்க ரெக்கார்ட் ஆயிருக்குது. யோசிச்சுக்கோங்க, ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே விஷயத்த சொன்னா
இப்ப வந்து நம்ம அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அத எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் அக்பர்னு சொன்னா என்ன கிடைக்கும்? அதோடைய வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ஆளுக்கு ஒண்ணு சொன்னா அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். எல்லாருமே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அதோடைய வேவ் லென்த் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். அப்ப அந்த ஆடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டது பார்க்கும் போது பல கோடி பேர் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அதுவும் ஒரே மாதிரி சொல்றாங்க, அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க மூச்சு விடாம அப்படின்னு சொல்லலாம். 24 மணி நேரம் அங்க ரெக்கார்ட் பண்ணா அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கறதை கண்டுபிடிக்கிறாங்க. இதேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மிஹ்ராஜுடைய பயணத்துல நான் போனேன், கால் வைக்க இடம் இல்லை அப்படின்றாங்க வானத்துல. ஏன்னு கேட்கும்போது அங்க மலக்குகளின் ஒரு கூட்டம் இருக்காங்க. அவர்கள் படைக்கப்பட்டதின் நோக்கமே அல்லாஹுவை சஜ்தா செய்து வணங்குவதுதான் அப்படின்னாங்க. அதனால அவர்கள் சஜ்தாவிலேயே இருப்பாங்க, அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னாங்க. அப்ப அங்க சொன்னாங்க பாருங்க, இந்த சயின்டிஸ்ட் அங்க வந்து கோடிக்கணக்கான பேர் ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ச்சியா சொல்றாங்க, அது ஒரே விஷயத்தான் சொல்றாங்கன்னு சொன்னாங்கல்ல. அததான் நபி அவர்கள் சொன்னாங்க, கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு மலக்குமார்கள் சஜ்தாவுல இருந்து அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்காங்கன்னாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய மலக்குகள் படைக்கப்பட்டதின் நோக்கமே அதுதான். ஒவ்வொரு மலக்குகளுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். மனிதர்களை கண்காணிக்கிறதுக்கு, உயிர் வாங்குறதுக்கு, இன்னும் கணக்குகள் எழுதுறதுக்கு, இதெல்லாம் வந்து மலக்குகள் இருக்க மாதிரி அல்லாஹ்வை வணங்குறதுக்கு, சுமக்கிறதுக்கு, அந்த அர்ஷை சுமக்கிறதுக்கு எல்லாம் மலக்குகள் இருக்காங்க. அந்த மலக்குகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை புகழ்றதுன்னா ஒரே வார்த்தையை சொல்லிதான் அவங்க புகழ்வாங்க. அந்த ஒரே வார்த்தையை சொல்லி அவங்க புகழ்றதுனாலதான் ஒரே மாதிரி வேவ் லென்த்ல அது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மனிதர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு டெசிபல்ல இல்லாதனாலதான் நாம வந்து அங்க போயிருந்தாங்க பாருங்க, ஸ்பேஸ்ல வந்து ஆம்ஸ்ட்ராங் போகும்போது அங்கெல்லாம் போகும்போது சைலண்டா இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்றபடி நம்ம கண்ணுக்கு தெரியாத அங்க வாழக்கூடிய உயிரினம் இருக்குது அப்படிங்கிறதை வந்து விஞ்ஞானம் இது மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அன்னைக்கு மிஹ்ராஜுடைய இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததாக சொன்னதை 1500 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் ஸ்பேஸ் இஸ் நாட் சைலன்ஸ். இனிமேல நம்மளுடைய ஸ்பேஸ்னா அந்த விண்ணுலகத்தை வந்து சொல்றாங்க, அது சைலண்டா இருக்குன்னு சொல்லாதீங்க, இட்ஸ் நாட் சைலன்ஸ், அது அமைதியாக இல்லைன்னு சொன்னாங்க. அந்த ஆடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டணும்னு ஆசைப்படுறேன். அந்த சவுண்டை கேளுங்க. சுபஹானல்லாஹ், இதுதான் அங்கிருந்து ரெக்கார்ட் செய்யப்பட்ட சவுண்டு. இதை கேட்டுட்டு நீங்க சொல்லலாம், இது என்ன வெறும் கரகரன்னு இருக்கிற சவுண்டு தானே, பொதுவாவே ஆடியோவை டியூன் பண்ணா கூட இந்த மாதிரி தானே கேட்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இந்த வார்த்தை தான் சொன்னாங்க, இது ஸ்பேஸ்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்குது அப்படிங்கறதே ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா ஸ்பேஸ்ல சத்தமே இருக்காதுங்கிற இடத்துல இருந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவத்தை வச்சிருக்கான். ஒவ்வொரு விஷயத்த நம்ம ஒவ்வொரு மாதிரிதான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம மரம் செடி கூட வந்து இன்னைக்கு பேசும் அப்படிங்கறதே விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிச்சு. இன்னைக்கு வரையும் அது என்ன பேசும்னு யாருக்குமே தெரியாது. அப்ப இருக்குதுன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதே ஒரு விஞ்ஞானத்துடைய கண்டுபிடிப்பு. அதை நீங்க உலகத்துடைய பார்வையில பார்க்கும்போது இதோ ஒரு சாதாரண சவுண்டு தான் தோணும். ஆனா இது விஞ்ஞானிகளுக்கே அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்குது. நிச்சயமாக நல்லடியார்களுக்கு எல்லாத்திலயுமே படிப்பினை இருக்கு. மிஹ்ராஜுடைய பயணத்தை முடித்து வந்த போது நபி அவர்கள் சொன்னதை அங்கிருந்தவங்க எல்லாரும் மறுத்தாங்க. அல்லாஹ் நாடுபவர்களை மட்டும்தான் அவனுடைய அற்புதங்களை கூட நம்ப வைப்பான், அல்லாஹுவை நன்கறிவான். இதை நம்புறவங்க ஒரு தம்ஸ் அப்ப வந்து கமெண்ட்ல கொடுங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.